வணக்கங்க. இன்றைக்கி வந்து அங்கே பாட் பண்ண போகிறோம். அதாவது க்ளே வச்சு பாட்டு. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. க்ளே வந்து ஒரு பாக்ஸ் வாங்கினேங்க. ஒரே கலர் இருக்கிற மாதிரி, வேறு கலர் இருக்கிற மாதிரி நான் எடுக்கலை. அப்புறம் நட்ராஜ் ரப்பர் சின்னது வந்து 4 வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து சம்கீஸ் வந்து ஒயிட்டு, அப்புறம் வந்து ப்ளூ வாங்கியிருக்கேன். இந்த கலருக்கு வந்து நல்லா தெரிகிற மாதிரி வாங்கியிருக்கேன். அப்புறம் காட்டன் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து மேட்ச் பாக்ஸுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கிறத வந்து நல்லா வந்து பால் மாதிரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அமுத்தி என்ன பண்ணணுன்னா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பால் மாதிரி பிசைஞ்சிக்கணும். அந்த சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும். இது வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோங்க நம்ம. அது வந்து திரும்பி சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் வந்து இந்த உள்ளே வந்து ஓட்டை பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போது இதில் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவோ ஏதாவது ஒன்று அந்த ஓட்டை போடுறதுக்கு நல்லா கரெக்டாக ஷேப்பு வரதுக்காக இப்படி நல்லா குழி மாதிரி பண்ணிக்கணுங்க. இப்போது இதை ஷேப் வந்து நம்ம எப்படி வேணுமோ வச்சுக்கலாங்க. இப்போ இது என்ன பண்ணலான்னா மேலே வந்து அந்த ரிம்மு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு க்ளேவ் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை வந்து நல்லா நூல் மாதிரி கொஞ்சம் நல்லா தின்னாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை மேலே ஓட்ட வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம இந்த நூல் மாதிரி காமிச்சோம் இல்லைங்களா, அது ஒரு தின்னாக நான் வந்து மேலே பண்ணுறதுக்கு அதனால் பட்டையாக வந்து ஃப்ளாட்டாக தட்டிட்டு அதை வந்து இதை ஒட்ட வச்சுருக்கேன். க்ளேங்கிறதுனால வந்து அது ஈஸியாக ஒட்டிக்கும், பிரச்சனை இல்லை. இதில் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா பெயிண்ட் அடிச்சும் பண்ணலாம். பட் நான் பெயிண்ட் அடிக்கலைங்க. வெறும் வந்து சும்மா காட்டன் சம்கி வச்சு தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்குள்ளே வந்து காட்டன் வச்சிடலாங்க. அதான் பால், இந்த அரிசி போட்டு பால்லாம் பொங்கி வர மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு சம்கி வைக்கலாம். சம்கி ஒட்ட வச்சுக்கலாங்க. சும்மா அமுத்தினா போதும், அப்படியே ஒட்டிக்கும். போது ரொம்ப கஷ்டப்படணும்லாம் அவசியம் இல்லை. எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். சில குழந்தைங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்கூல்லலாம் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஈஸி தான், குழந்தைங்களே கூட பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த கோல்டன் நூலெல்லாம் இருந்ததுன்னா அது கூடலாம் வச்சு கூட டெக்கரேட் பண்ணலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் இது. நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இது பாட்டு கலரே இருக்கிறனால க்ளே வந்து நான் ஸ்பெஷல் கலர் எதுவும் யூஸ் பண்ணல. வேணும்னா நீங்கள் சப்போஸ் கலர் வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் த்ரெட்டெல்லாம் கிடச்சதுன்னா அதை வச்சுலாம் கூட டிசைன் பண்ணலாம். நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து ரப்பர் எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம அதை சும்மா வந்து அது பொங்கல் பானை வந்து வைக்கிற மாதிரி நம்ம வைக்கலாம். அதை வந்து செங்கலுக்கு பதிலாக இந்த மாதிரி இது வச்சுருக்கேன் நான். சும்மா அப்படியே டைரெக்டாக கலர்லாம் ஒன்றும் போடல, ப்ரௌன் ஷீட்லாம் போடாமல் சும்மா அப்படியே அதை வந்து மேலே வைக்கலான்ட்டு. இப்போ அந்த ரப்பர் மேலே வச்சுட்டாங்க, செங்கலுக்கு பதிலாக அதை வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் மேட்ச்ஸ்டிக்கை வந்து அந்த இதை மாதிரி இப்போ பிச்சு வச்சுருக்கேன். இதுதான் வந்து சும்மா விறகு மாதிரி சும்மா அப்படி காமிக்கிறதுக்காக இப்படி வைக்கிறேன், அவ்வளோதாங்க. பாட் மேக்கிங் இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி தான். இது வந்து நம்ம திங்க் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறது. ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.